அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை திட்டமிட்டபடி காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என மின் ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். காண்டிபன், வணக்கம். இது குறித்தான முழு விவரம். அர்ச்சனே, தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு, இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு 20 கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது வாயில் முன் காத்திருப்பு போராட்டம், அப்புறம் பல்வேறு இடங்கள்ல தொடர் காத்திருப்பு போராட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போராட்டமா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இவங்களுடைய முக்கிய பிரதானமான கோரிக்கைகள்ல ஒரு 2 மட்டும் பார்ப்போம். மின் வாரியத்துல ஊழியர்களுடைய தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. அதாவது காலி பணியிடங்கள் ஏறக்குறைய 55,000 காலி பணியிடங்கள் இருக்கிறது. இந்த பணியிடங்கள் இது வரைக்கும் பூர்த்தி செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த பூர்த்தி செய்யப்படாத பணியிடங்கள் காரணமாக வேலை சுமை இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதிக அளவுல வேலை சுமை ஏற்படக்கூடிய காரணத்தை சுட்டிக்காட்டி ஒரு கோரிக்கை கொடுத்திருக்காங்க. அதே போல ஜிஓ 100ல பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 2024 அன்று ஏற்படுத்தப்பட்ட முத்தரப்பு ஒப்பந்தத்துல அநீதிகளை கலைத்து அரசு உத்தரவாதத்திற்குரிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மின் வாரிய பிரிப்பு தொடர்பு அரசாணை 6 மற்றும் 7 கைவிட வேண்டும். அந்த 6, 7 என்ன சொல்லுதுன்னாக்க, ஏற்கனவே மின் வாரியத்துல உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின்சாரத்தை செலவினம் போக அரசு கிட்ட கொடுத்துருந்தாங்க. இப்போ வரக்கூடிய வருமானம் அரசுக்கு கைக்கு போயிட்டு மிச்சம் இவர்களுடைய தேவைகள் அரசே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி 20 வகையான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் கடந்த வாரம் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்திருந்தாங்க. இந்த நிலையில தொழிலாளர் நல ஆணையத்துல இவர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டாங்க. ஏறக்குறைய இந்த பேச்சுவார்த்தை 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. இவர்களுடைய கோரிக்கைகள் எதுவும் ஏற்கப்படாத காரணத்தினால் தற்போது நாளை திட்டமிட்டபடி அவர்களுடைய காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சென்னையில் அவர்களுடைய மின்வாரிய தலைமை அலுவலகத்துல சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்துல ஈடுபட போறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மின்சார வாரிய மேற்பார்வையர் அலுவலகம் சொல்லுவாங்க, அந்தந்த இடங்கள்ல மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய அலுவலகங்கள் முன்பு ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.